ஒரு கை சோறு இந்த கத்திரிக்காய் பொடிக்கறி அவ்வளோதான். மனசும் வயிறும் ஃபுல்லாகிடுங்க. அப்புறம் கத்திரிக்காய் பொடிக்கறி கிரேஸ் ஆகிடுவீங்க. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு. பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். பெரிய வெங்காயமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். 2 தக்காளி பொடியாக நறுக்கி அதோடு சேர்த்து நான் நல்லா வதக்கிக்க போகிறேன். இப்போ இதை தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்க விட்டுறலாம். இப்போ இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரும். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் நீல வாக்கில் கத்திரிக்காவை நறுக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம். அந்த தக்காளி ஜூஸோடு இதை நல்லா தட்டு போட்டு மூடி வைக்கிறப்போ நல்லா வதங்கி வரும். அந்த ஆவிலேயே நல்லா வெந்து வந்துடும். ஒரு 7 நிமிஷம் அது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் மற்ற பொடியெல்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஜீரகத்தூள் கொஞ்சம், சோம்புத்தூள், மிளகுத்தூள் இது 3மே வந்து அரை டீஸ்பூன் நான் எடுத்துருக்கிறேன். அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துருக்குறேன். இப்போ சிம்மில் வச்சுட்டு இந்த கறியை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஃபைனலாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா இதை வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்குது. தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அருமையான கத்திரிக்காய் பொடிக்கறி ரெடி ஆகிடும். இதை எந்த சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.